வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புசன் தன்சல்களுக்கு முன் போலீஸ் அனுமதி கட்டாயம், சாரதிகளுக்கும் முக்கிய அறிவிப்பு. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விசேட அமைச்சரவை உபகுழு நியமனம். மாணவர் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டினால் கடும் நடவடிக்கை, அதிபர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கை வான்படைக்கு உலங்கு வானூர்திகளை கையளித்த அமெரிக்கா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு கோட்டாபயவின் மனு இன்று விசாரணைக்கு. புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்கள் தொடர்பில் அமைச்சரவையின் முக்கிய அறிவிப்பு. காருக்குள் மருத்துவர் சடலம், காதலனும் மனைவியும் யாழில் அதிரடியாக கைது. தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு செம்மணிய ஆவணம், ஸ்ரீநாத் எம்பி சுட்டிக்காட்டு. போதைப்பொருளுடன் கெனடிய யுவதி கட்டுநாயக்கவில் கைது. கிங்கங்கையில் ஆணொருவரின் சடலம், சந்தேகத்திற்கிடமான மரணம் என தகவல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தன்சல்கள் மற்றும் தோரணங்களை ஏற்பாடு செய்யும் போது அப்பகுதி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு அது குறித்து அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், விபத்துக்களை குறிக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் ஏதேனும் ஏற்பாடுகளை செய்வதாக இருந்தால் நிலைய பொறுப்பாதிகாரியின் ஒருங்கிணைப்புடன் தேவையான வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களை எவ்வாறு நிறுத்துவது போன்ற விவரங்கள் இதில் அடங்கும். நாம் தன்சல்களை நடத்த வேண்டாம் என்று கூற அதனை முறைப்படுத்துமாறுதான் கூறுகிறோம். இந்த பொசன் பண்டிகையின் போது நிலைய பொறுப்பதிகாரிகள் தலையிட்டு முறைப்படி தன்சல்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதேவழி வீதிகளில் இடம்பெறும் விபத்துகள் குறித்து போலீசாருக்கு அறிவிக்காத சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விபத்துகளையும் கட்டாயம் அறிக்கையிட்டு விபத்து பதிவேட்டில் பதிவு செய்யுமாறும் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். விபத்து நடந்து 24 மணித்தியாலங்களுக்குள் அது குறித்து அறிவிக்க தவறினால் அது குற்றமாகும். அதனை போலீசாருக்கு தெரிவிப்பது சாரதியின் பொறுப்பாகும். இல்லையெனில் விபத்தை மறைத்த குற்றத்திற்கும் அவர் உள்ளாக்கப்படுவார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் பாவித்து வாகனம் செலுத்திய 7500க்கும் மேற்பட்ட சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்ட எல்னினோ காலநிலை நிலைமையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைத்து தேசிய மட்டத்திலான விசேட செயல்முறை திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார் துறை மற்றும் சமூக அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த விசேட குழுவிற்காக பின்வரும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படபேந்தி, விவசாய கால்நடை வளர்ப்பு, காணிகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த், பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க. மேலும் இந்த அமைச்சரவை உபகுழுவிற்கு தேவையான ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல் அல்லது துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கும் போது உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ வலியுறுத்தியுள்ளார். அம்பலத்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றின் அதிபர் மற்றும் உப அதிபர் மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவத்தை மூடி மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விசேட அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தெளிவான பொறுப்புகள் பாடசாலை அதிபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் அவர்களின் கடமையாகும். மேலும் பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான
12 கீழ் 2016 இலக்க சுற்றறிக்கையின் பிரகாரம் மாணவர்கள் உடல் மற்றும் உளவியல் ரீதியான எந்தவொரு பாதிப்பிற்கும் உள்ளாகாத சூழலை உருவாக்குவது பாடசாலை நிர்வாகத்தின் பொறுப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றினூடாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு கிடைக்கும் முறைப்பாடுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலவெவ தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித அலட்சியமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் பொறுப்புகளை புறக்கணிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட TH-57 சீரேஞ்சர் ரகத்தைச் சேர்ந்த 10 பல்பணி உலங்கு வானூர்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையினால் நேற்றைய தினம் ரத்மலானை வான்படை தளத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ விழாவின் போது இலங்கை வான்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கை வான்படையின் விமானி பயிற்சி திறன்களை மேம்படுத்துவதற்கும் அதன் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துவதற்கும் இந்த உலங்கு வானூர்திகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் வான்படை தளபதி ஏஆர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க மற்றும் அமெரிக்க பசிபிக் வான்படை தளபதி ஜெனரல் கெவின் ஷ்னைடர் ஆகியோரால் இருதரப்பு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த TH-57 சீரேஞ்சர் உலங்கு வானூர்திகள் அனர்த்த நிவாரணம், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் அவசரகால பொதுச்சேவை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பரந்தளவிலான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி பாதுகாப்பு பணிகளுக்கான வான்படை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இவை பயன்படுத்தப்பட உள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது. இந்த மெனுவானது கடந்த ஜூன் 18 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி பிரதிவாதிகள் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயண தடையை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எவ்வித அடிப்படையுமின்றி விசாரணைகளை முன்னெடுத்து பிரதிவாதிகளின் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குற்றம் சாட்டினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விக்கு பாராளுமன்றத்தில் நேற்று பதிலளிக்கையிலேயே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விடுதலை புலிகளின் களஞ்சியங்களில் இருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டன. இந்த நகைகளின் உரிமையாளர்கள் குறித்த எந்த தகவலும் ராணுவத்திடம் இல்லை. இந்த நகைகள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு, தங்க ஆபரணங்கள் அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கி இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைய ஆரம்பகட்ட பணிகளை நிறைவு செய்து இன்னும் 3 மாத காலத்திற்குள் குறித்த தங்க நகைகளை நீதிமன்றத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக உரிமை கொண்டாடுபவர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். கடந்த 2014ஆம் ஆண்டு தங்களுடைய அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்திய 2015 பேருக்கு தங்க நகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு தொடர்ந்தும் நகைகள் வழங்கப்படும். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களிலோ எந்தவொரு வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். கண்டி தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து பெண் மருத்துவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த பெண்ணின் காதலன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்பதியினர் நேற்று வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இதேவேளை கடந்த ஜூன் 17 இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நுவரெலியா போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளில் சந்தேக நபர் பல்வேறு
மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின்படி ஹொரம்பாவ கொஸ்கொல்ல பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பெண்களிடம் பெருமளவு பணம் மோசடி செய்ததுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வாகன இறக்குமதி தொடர்பான பல மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது மனைவிக்கும் இந்த மோசடி வலையமைப்புடன் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக கம்பகாம் மேல் நீதிமன்றம், புதுக்கடை நீதவான் நீதிமன்றம், திஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றம் உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமண வாக்குறுதியை பயன்படுத்தி பல மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்தமை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி பணம் பெற்றமை மற்றும் வாகன மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. தேசிய அடையாள அட்டை விவரங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தரவுத்தள பரிசோதனைகளில் மோசடி குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் பேலியகொட போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலம் காலமாக அரங்கேற்றப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் சர்வதேச ரீதியில் உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கிய வரலாற்று ஆவணமாக மாறியுள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு தீர்க்கமான முடிவை எடுத்து தனது நடுநிலை தன்மையையும் நீதித்தன்மையையும் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் மூலம் இதுவரை 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் வெளிக்கொண்டுவரப்பட்டுள்ளன. நீதி அமைச்சின் பூரண அனுசரணையோடு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசு எடுத்துள்ள முதற்கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் அதனை மேலும் வலுவுள்ளதாக மாற்றியமைக்கவும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் ரகசியமாக புதைக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகளை அடையாளம் காண்பதற்கான அகழ்வு பணிகளை அரசு உரிய காலத்தில் துரித கதியில் முன்னெடுக்க வேண்டும். காலம் காலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கும் தமிழ் இனம் எதிர்கொண்ட கொடூரமான இனப்படுகொலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கும் செம்மணியில் மீட்கப்படும் இந்த மனித எச்சங்களை மிக முக்கிய சட்ட ஆவணங்களாக கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. எனவே இந்த விவகாரத்தை மூடி மறைக்காமல் அரசு உறுதியான முடிவை எடுத்து தனது நடுநிலைமையையும் நீதி வழங்கும் தன்மையையும் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். தம்பலகாமம் கிண்ணியா செல்லும் பிரதான வீதியின் பொட்கனை பகுதியில் கடந்த பல மாதங்களாக குடிநீர் குழாய் உடைந்து நீர் வீணாக சென்று கொண்டிருப்பதுடன் இதனால் அப்பகுதியில் டெங்கு பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் உடைந்துள்ள நீர்குழாயிலிருந்து வெளியேறும் குடிநீர் நீண்ட காலமாக வீதியோர காணில் தேங்கி நிற்பது தற்போதைய வறட்சியான காலநிலையிலும் நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் இவ்வளவு வீணாக போவதுடன் தேங்கி கிடக்கும் நீரினால் அப்பகுதியில் டெங்கு நோய் பரவக்கூடிய தீவிர அச்சநிலையும் உருவாகியுள்ளது. இது தொடர்பாக தம்பலகாமம் நீர்ப்பாசன திணைக்களம், தம்பலகாமம் பிரதேச சபை மற்றும் தம்பலகாமம் சுகாதாரத்துறையினருக்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்து எழுத்து மூலம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதம் கூட சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மீண்டும் இது குறித்து தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நீண்ட நாட்களாகியும் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் இப்பகுதிக்கு வருகை தந்து பார்வையிடவோ அல்லது குழாயை சீரமைக்கவோ எவ்வித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டும் அத்தியாவசியமான குடிநீர் வீணாவதை தடுக்கும் பொருட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த நீர்க்கசிவை சீரமைக்க முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 36 கிலோகிராம் ஹஷிஷ் போதைப்பொருளுடன் 18 வயதுடைய யுவதி ஒருவர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றிரவு சுமார் 10:40 மணியளவில் கனடாவின் டொரண்டோவிலிருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் விமானம் EK 648 மூலம் இலங்கைக்கு வந்தடைந்தார். சோதனையின் போது பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 35,265 கிராம் ஹஷிஷ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டெடுத்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் இருப்பு 352 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவை
காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளால் இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். காலி மாவட்டத்தின் வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் கிங்கங்கையில் ஆணொருவரின் சடலம் மிதப்பதாக போத்தல போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது ஒரு சந்தேகத்திற்கிடமான மரணம் என்பது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கராப்புட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. போத்தல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயணி ஒருவர் தவறிவிட்டு சென்ற பெறுமதியான நகை மற்றும் பணத்தை நேர்மையுடன் உரியவரிடம் ஒப்படைத்த பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோருக்கு வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பாராட்டுகளும் கௌரவிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த நபர் ஒருவர் தனது பெறுமதியான நகை மற்றும் பணப்பையை தவறுதலாக பேருந்திலேயே விட்டு சென்றுள்ளார். இதனை அவதானித்த குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரான மகேந்திரன், கோகுலதீபன் மற்றும் டா ஜனார்த்தனன் ஆகியோர் அந்த பொருட்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்து சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் கண்டு உடனடியாக அவரிடம் ஒப்படைத்தனர். இவர்களின் இந்த உன்னதமான மனிதாபிமான செயற்பாட்டை கௌரவிக்கும் வகையில் வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தலைமையில் கௌரவிப்பு நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நேர்மையாக செயற்பட்ட சாரதி மற்றும் நடத்துனருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு அன்பளிப்பாக சிறிய பணப்பரிசும் வழங்கப்பட்டது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மண்டைதீவு 7ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு, மல்லாவி, யோகபுரம் 5ஆம் யூனிட் மற்றும் லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி குமாரகுலசிங்கம் குணமணி அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் காலமானார். மன்னார் விடத்தல் தீவை பிறப்பிடமாகவும் யோசப் வாஸ் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செலஸ்டின் அந்தோனியா பிள்ளை அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வரணி குடமியனை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வல்லிபுரம் செல்லமுத்து அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். தமிழ்நாடு தஞ்சையை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் நந்தாவிலம்மன் கோவிலடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவஸ்ரீ சதாசிவ ஐயர் நடேச குருக்கள் அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.